போயிட்டு வந்து ஒரு பேட்டி கொடுத்தீங்க. அந்த பேட்டி ஒரு இதை சாட்சியை வச்சு இன்னைக்கு ஆளுநர் சந்திச்சுருக்காங்க. இல்லை அது வந்து அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் மகாபலிபுரத்தில் போய் கட்சியில் இணைஞ்சப்போ பேட்டி கொடுத்தோம். தாவேக்கால இருந்தெல்லாம் யாரும் எங்களெல்லாம் கட்சிக்கு வாங்கலாம் கூப்பிடல. அதிமுகவுடைய தலைமை மீது ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ மற்றும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள்லாம் நிறைய பேர் கொத்து கொத்தாக போய் தாவேக்கால சேர்ந்தாங்க. கரூர்லேயுமே நிர்வாகிகள் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் தாவேக்காவுக்கு போகலான்னு சொல்லி எங்கிட்ட என்னை வற்புறுத்தினாங்க, எங்கள் கட்சி நிர்வாகிகள். அது சம்பந்தமாக 11 மீட்டிங் போட்டோம் கரூர் சட்டமன்ற தொகுதி. ஏன்னா அவங்க தான் வேலை செஞ்சு என்னை ஜெயிக்க வச்சவங்க. கரூர் சட்டமன்ற தொகுதி மற்ற 3 தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் வர சொல்லி இந்த மாதிரியான ஒரு கருத்து இருக்குது, நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சம்மந்தமாக கருத்து கேட்டோம். ஒரு சிலர் வேண்டான்னு சொன்னாங்க. பெரும்பாலானவருடைய கருத்தை ஏற்று நாங்கள் இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சோம். அப்போ பேட்டி கொடுக்கும் பொழுது அதைத்தான் சொன்னோம். அதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வரைக்கும் அன்னைக்கு நாங்கள் சேர வரைக்குமே தாவேக்கால் இருந்தோ அல்லது தாவேக்கால் இருந்து போனவங்க, இப்போ உடுமலை ராதாகிருஷ்ணன் போனார், நம்ம கடலூர் சம்பத்தண்ணன் போனாங்க, நம்ம திருச்சி முசிறி சிவபதி போனார், கடம்பூர் ராஜன் அவங்கெல்லாம் போனாங்க. அவங்கெல்லாம் என்னோட அமைச்சராக இருந்தவங்க. அவங்கக்கிட்ட என்ன கேட்டோம்னா, போனீங்க அங்கே என்ன மாதிரி அந்த மாதிரி தான் பேசியிருக்கிறோம். அதைத்தான் சொன்னேன். நம்மளோட நிர்வாகிகளுடைய எண்ணம் அதுவாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி நிறைய நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர், நகர செயலர், பகுதி செயலாளர்கள் என்னோட இந்த தாவேக்கால் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன கருத்தை தான் சொன்னேன். அதை தவறுதலாக பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் சொல்கிறாங்க. அதை வச்சு ஏதோ இன்றைக்கி பேப்பரில் போட்டிருக்கிறாங்க, பார்த்தேன் நான். அது வந்து சி விஜயபாஸ்கர்னு போட்டிருக்காங்க. அதில் அந்த மாதிரியான ஒரு எந்த நிகழ்வும் நடக்கலை. நீங்கள் நான் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிறத பார்க்கணும். நான் அந்த பேட்டிக்கு அப்புறம் சொல்லியிருப்பேன், அதிலேயே சொல்லியிருக்கிறேன். 11 நிர்வாகிகளுடைய கருத்தை கேட்டு மிகுந்த ஒரு அமைதியாக பல கட்ட யோசனைகளுக்கு பிறகு யாருடைய அழுத்தமும் இல்லாமல் நானாக எடுத்த முடிவு. நானும் என்னோட இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் ஒழிஞ்சு தாவேக்காவிலையோ அல்லது தாவேக்காவில் போய் சேர்ந்து எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிர்பந்தத்தாலேயோ நான் தாவேக்காவுக்கு செல்லவில்லை. என்னுடைய சுயமான முடிவு.